Hello friends, welcome to our channel Rixi Ari Work. Friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. நிறைய ஃபில்லிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவர் ஃபில்லிங்ஸ்க்கு மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். சரியா? அதனால் வீடியோவை எந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் புரியும் ஆரியை பொறுத்தளவில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே ஆரி ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக பார்த்து ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு கொடுக்க ஒரு சின்ன கிரெடிட் தான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, த்ரெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அயன் நீடில் ப்ளஸ் நம்ம சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு நீடியில் கீழே விட்டு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச் கொடுங்க. செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு செயின் ஸ்டிச் திருப்பி மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டுட்டு போயிட்டு ஒரு செயின் ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் பக்கத்தில் கொண்டுட்டு வாங்க. மேலே ஒரு செயின், கீழே அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கொண்டுட்டு வாங்க. மறுபடியும் மேலே ஒரு செயின், கீழே அப்படியே ரிவர்ஸில் இழுத்து கொண்டுட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், மேலே கொண்டுட்டு போங்க. கீழே அப்படியே கொண்டுட்டு வந்து அதில் ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு செயின், லாக்கு கொடுக்காம மேலே கொண்டுட்டு போங்க. கொண்டுட்டு போய் அப்படியே ரிவர்ஸில் திருப்பி ஒரு நாட், அதாவது ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு செயின், மேலே கொண்டுட்டு போய் ஒரு செயின், அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச், மறுபடியும் பக்கத்தில் கொண்டு போங்க. ஒரு செயின், மேலே ஒரு செயின் போட்டுட்டு கீழே அப்படியே ரிவர்ஸில் திருப்பி கொண்டுட்டு வந்து பக்கத்திலே ஒரு லாக் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் வந்து நாட் போட்டு முடிச்சுக்கிடுதேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? கீழே இருந்து த்ரெட்டை நம்ம மேலே எடுத்து அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தோன்னா ஒரு நாட் விழுந்துடும். அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின், மேலே ஒரு செயின் கொண்டு வந்து மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு வரோம். ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போய் நம்ம முடிக்கணும். மோஸ்ட்லி ஃப்ளவர் ஃபில்லிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இது யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃப்ளவரோட ஷேப்புக்கு ஏற்றாப்பில் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதெல்லாம் லீஃப் ஃபில்லிங்லேருந்து எல்லா ஃபில்லிங்ஸுமே நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஸ்டிச்சு போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பழகுங்க. நான் இது முடித்ததுக்கப்புறமா நான் தனியாக ஒரு ஃப்ளவர் ஃபில் பண்ணி உங்களுக்கு போடுதேன். அப்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இப்படி தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதிலலாம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு.